Zombie apocalypse. Pradeep Smiley. Hey guys, welcome back to our creation. நான் உங்க ரியா. நீங்க இப்போ ப்ரிவியூல பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ எடிட்டிங் உங்களோட போட்டோ வச்சு எப்படி அலைட் மோஷன்ல சிம்பிளா வந்துட்டு எடிட் பண்றது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ வீடியோ வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்துல உள்ள பெல் ஆப்ஷன்ல ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் டெய்லி போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோக்குள்ள போலாம். தென் இந்த வீடியோ வந்துட்டு எடிட் பண்ணுறதுக்கு டிஸ்கிரிப்ஷனில் பீட் மார்க் ப்ரெசர் அண்ட் ஷேக் எஃபெக்ட் ப்ரெசர் ரெண்டுமே கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் அலைட் மோஷனில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிவிட்டு அலைட் மோஷன் ஆப் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ப்ராஜெக்ட் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இம்போர்ட் பண்ண ப்ரீசெட் இருக்கும். அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு பீட் மார்க் ப்ரீசெட் அப்படின்னு கொடுத்துருப்பேன். அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டு நீங்களும் வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு நான் 3 இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணி வச்சுருப்பேன். ஸோ இந்த 3 இமேஜில் உங்களோட இமேஜாக வந்துட்டு நம்ம சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். தென் அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா லைனாக வந்துட்டு நம்ம இமேஜஸ் தான் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ எப்படி வந்துட்டு இந்த பீட் மார்க்கில் உங்களோட ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணுறது அப்படின்ட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம இந்த இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக வந்துட்டு 3.09 செகண்டில் செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு மீடியா அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் வந்துட்டு கேலரியில் வச்சுருக்க ஃபோல்டர் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அதில் வந்துட்டு நீங்கள் உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு எந்த ஃபோல்டரில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபோல்டரை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இப்போ நான் வந்துட்டு ஒரு இமேஜ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில் காம்போசிஷன் ஏரியான்றது கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்துட்டு கரெக்டாக செட் ஆகணும் அப்படின்னா ஃபிங்கரால் இந்த மாதிரி வந்துட்டு உங்களோட இமேஜை வந்துட்டு ஜூம் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு செட் ஆகிடும். இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு ஏரோ மார்க் இருக்கும். ஸோ இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் ஆட் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட்டில் இருக்க பீட் மார்க்கில் போயிடும். அப்போது வந்துட்டு நீங்கள் இந்த தேர்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணி கரெக்டாக வந்துட்டு இமேஜை வந்துட்டு கட் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு இமேஜ் வந்து நம்ம எப்படி இப்போ ஆட் பண்ணமோ அதே மாதிரி வீடியோவோட எண்டு வரைக்கும் நான் ஆட் பண்ணியிருக்க பீட் மார்க் வரைக்கும் நீங்கள் வந்துட்டு லைனாக வந்துட்டு இமேஜஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு வீடியோட எண்டு வரைக்கும் நான் கரெக்டாக வந்துட்டு இமேஜஸ்லாம் வந்துட்டு கரெக்டாக ஆட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்துட்டு உங்ககிட்ட இருக்க இமேஜஸ் வந்துட்டு வீடியோட எண்டு வரைக்கும் நான் ஆட் பண்ணியிருக்கேன் பீட் மார்க் வரைக்கும் நீங்கள் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா நான் 3 லேயர் கொடுத்துருப்பேன். ஸோ அதாவது 3 இமேஜ் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜில் உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்க போகிறோம். ஸோ எப்படி சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா கரெக்டாக வந்துட்டு ஃபஸ்ட்டில் பேக்ரவுண்ட் அப்படின்ட்டு ஒரு இமேஜ் கொடுத்துருப்பேன். அந்த இமேஜ் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ இந்த இடத்துல ஸ்டார் ஐக்கான் இருக்கு இல்லையா, அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. மேலே வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிங்கனாலே வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு ஆட் ஆகிடும். இப்போ வந்துட்டு கரெக்டாக பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு இமேஜ் 1 அப்படின்னு கொடுத்துருப்பேன், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு அதே மாதிரி கலர் அண்ட் ஃபில் ஆப்ஷன் போயிட்டு அதே மாதிரி ஸ்டார் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்துட்டு அந்த லேயரில் எந்த ஃபோட்டோ வந்துட்டு செலக்ட் பண்ண போகிறீங்களோ அந்த ஃபோட்டோ வந்துட்டு செலக்ட் பண்ணிவிட்டு மேலே வந்துட்டு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கரெக்டாக வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தான் வந்துட்டு இமேஜ் 2 வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் 1 வந்துட்டு நம்ம எப்படி ஆட் பண்ணமோ அதே மாதிரி தான் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இப்போ அகைன் வந்துட்டு ஒரு இமேஜ் வந்துட்டு நான் ஆட் பண்ணிக்கிறேன். அந்த 3 இமேஜ்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி உங்களோட ஃபோட்டோ வந்துட்டு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். தென் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம வந்துட்டு எப்படி ஆட் பண்ணுவோமோ அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் இமேஜஸ்லாம் வந்துட்டு எண்டு வரைக்கும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா பேக் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு நான் 2 எஃபர்ட் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஃபஸ்ட்டில் இருக்க எஃபர்ட்டை வந்துட்டு காப்பி பண்ணிக்கலாம். ஸோ அந்த இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் வந்துட்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துட்டு அகைன் பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிவிட்டேன். நீங்களும் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் ஸ்டார்டிங்கில் 3 இமேஜில் வந்துட்டு நான் எஃபர்ட்ஸ் ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு நீங்கள் எதுவுமே பண்ண வேண்டாம். கரெக்டாக வந்துட்டு இந்த ஏரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா 3.09 செகண்டில் மூவ் ஆகிடும். ஸோ இதுலேருந்து தான் வந்துட்டு நம்ம எஃபர்ட்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ கரெக்டாக வந்துட்டு ஃபஸ்ட்டு இமேஜை சூஸ் பண்ணிக்கோங்க. 3.09 செகண்டுக்கு வர ஃபஸ்ட்டு இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு
பேஸ்ட் எஃபர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் எஃபர்ட்ஸ் வந்துட்டு பேஸ்ட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு செகண்ட் இமேஜ் சூஸ் பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிக்கணும். இந்த ஃபர்ஸ்ட் எஃபர்ட்டை வந்துட்டு எந்த இமேஜ்க்குலாம் வந்துட்டு பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ டியூரேஷன் கம்மியாக இருக்க இமேஜ்க்கு மட்டும் நீங்கள் ஃபர்ஸ்ட் எஃபர்ட்டை வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டில் இருக்க 2 இமேஜுமே வந்துட்டு டியூரேஷன் கம்மியாக இருக்கு இல்லையா, ஸோ அதனால் ஃபஸ்ட்டு 2 இமேஜ்க்கு வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டியூரேஷன் வந்துட்டு அதிகமாக இருக்குது இந்த இமேஜ்க்கு. ஸோ எந்த இமேஜ்லாம் வந்துட்டு டியூரேஷன் கம்மியாக இருக்கோ அந்த இமேஜ்லாம் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபஸ்ட் எஃபர்ட்டை வந்துட்டு வீடியோட எண்ட் வரைக்கும் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோட எண்ட் வரைக்கும் வந்துட்டு டியூரேஷன் கம்மியாக இருக்க இமேஜஸ்க்கு வந்துட்டு ஃபஸ்ட் எஃபர்ட் வந்துட்டு ஆட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ வந்துட்டு பேக் வந்துக்கோங்க. பேக் வந்துட்டு அகைன் வந்துட்டு ஷேக் எஃபெக்ட் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதில் செகண்ட் எஃபர்ட் தான் வந்துட்டு இப்போ காப்பி பண்ணிக்க போகிறோம். ஸோ செகண்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் போயிட்டு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு காப்பி எஃபர்ட்ஸ் வந்துட்டு பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ பேக் வந்துட்டு அகைன் பீட் மார்க் ப்ரீசெட் வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இந்த செகண்ட் எஃபர்ட்டை நீங்கள் எந்த இமேஜ்க்குலாம் வந்துட்டு பேஸ்ட் பண்ணோம் அப்படின்னா பேலன்ஸ் எம்டியாக இருக்க இமேஜ்லாம் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கணும். ஸோ பேஸ்ட் பண்ணாத இமேஜ்லாம் வந்துட்டு இருக்கும் இல்லையா, அந்த இமேஜ்லாம் வந்துட்டு நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதாவது டியூரேஷன் கொஞ்சம் அதிகமாக கொடுத்துருப்பேன் அந்த இமேஜ்க்குலாம் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம காப்பி பண்ண அந்த செகண்ட் எஃபர்ட் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நானும் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோட எண்ட் வரைக்கும் வந்துட்டு நான் கரெக்டாக வந்துட்டு 2 எஃபர்ட்டுமே வந்துட்டு நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ நீங்களும் வந்துட்டு பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஷேர் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வீடியோ அப்படின்ட்டு இந்த இடத்துல ஒரு மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்போர்ட் ரெசல்யூஷன் கேட்கும். அதில் வந்துட்டு 1080 or 720 வந்துட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்களோட வீடியோ வந்துட்டு எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரியான டுட்டோரியல்ஸ்லாம் நம்ம சேனலில் டெய்லி வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.